எங்க அண்ணனுக்கு பட்ஜெட்ல நல்ல லேப்டாப் வாங்கணும்னு சொல்லிட்டு நியர்பைல இருக்கிற ஸ்டோர்ஸ்லாம் போய் நிறைய செக் பண்ணோம். எல்லா கடையிலயும் ஏறி இறங்கிட்டோம். பட் ஆனா எங்களுக்கு ஏத்த மாரி எந்த ஒரு லேப்டாப்பும் சூட் ஆகல. அப்படி சூட் ஆன லேப்டாப்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ரொம்ப ஹையா சொன்னாங்க. 70K மேல. ஸோ அது எங்களுக்கு செட் ஆகல. ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லி வெளில திரிஞ்சுட்டு இருக்கும்போது எங்க கண்ணுல பட்டது தான் இந்த லெனோவோ ஷோரூம். ஸோ இத விட்டா வேற இல்லன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கதவ தொறந்தா, உள்ள எக்கச்சக்கமான லேப்டாப்ஸ் வச்சிருந்தாங்க. லேப்டாப்பு, டேபு, டெஸ்க்டாப்ன்னு பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு லேப்டாப் ஷோரூம்ல செக் பண்ணதுல அவ்வளோ ஹாப்பி. உள்ள போய் செக் பண்ணதுல எங்க கண்ணுல பட்டது பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டா இந்த லெனோவோ லாக் சீரிஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் முக்கியமா பட்ஜெட்ல பார்க்கறதுனால எசென்ஷியல் போலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். எசென்ஷியலும் பார்த்தோம். ஸோ எசென்ஷியல் மட்டும் தான் எங்க பட்ஜெட்ல இருந்துச்சு. நாங்க கேட்ட கான்ஃபிகரேஷன் எல்லாமே இருந்ததுனால, அதையே பர்ச்சேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். அப்படியே பக்கத்துல வந்து எங்க ஆக்சசரிஸ் வச்சிருந்தாங்க. லெனோவோடைய எல்லாருடைய ப்ராடக்ட் வச்சிருந்தாங்க. மவுஸு, கீபோர்டு, பேக் எல்லாமே. ஸோ அதுல ஒரு மவுஸ் தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போதைக்கு பட்ஜெட் இல்லாதனால அது அப்புறமேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம். பட் எனக்கு ரொம்ப புடிச்ச லேப்டாப்லயே பார்த்தீங்கன்னா, இந்த லெனோவோ லாக் டாப் அண்ட் மாடல் வச்சிருந்தாங்க. பட் பிரைஸ் தான் ரொம்ப அதிகம். 2,50,000 ரூபாய். ஸோ அது சும்மா ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நாங்க லெனோவோ லாக் எசென்ஷியல் பார்த்தீங்கன்னா 65 to 64 நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த லேப்டாப் பற்றி உங்களுக்கு ஏதோ ரிவ்யூ வேணா கமெண்ட்ல சொல்லுங்கள். அதையும் சிறப்பாக செஞ்சிடலாம்.